பாரதி, பாரதி, கதவு தரமா, கதவு பூட்டிடுமா. நில்லு. யாரையாவது கொலை செஞ்சுட்டு வரியா? அந்த பேர் நினைச்சிட்டு அத்தா என்ன சுட்டுட்டாருமா. உண்மை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். உண்மை எனக்கு சொல்றியா? கொலைக்காரனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நானும் சாதாரண பொம்பளை இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசர் மனைவி. சபாஷ், அருமையான வார்த்தம்மா. காயம்பட்டு ரத்தம் சிந்தினபடி வீட்டுக்கு வந்த கூட பிறந்தவனை பார்த்து காயம் எப்படின்னா ஏற்பட்டுச்சுன்னு கேட்காம யாரையாவது கொலை செஞ்சுட்டு வந்தியான்னு கேட்டியே. அப்பவே உனக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த அண்ணன் செத்து போயிட்டாம்மா. நில்லு. மாப்பிள்ளையா, சொந்தங்கிற உறவு கொண்டாடி என்கிட்ட இருந்த தப்பிக்கலாம் நினைக்கிறியா? சொந்தமா? இனி எங்க இருக்கு சொந்தம்? அண்ணான்னு கூப்பிட வேண்டிய வாய் கொலகாரான்னு கூப்பிட்ட பிறகு சொந்தங்கிற வார்த்தைக்கு இடமில்லை. இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் வராவிட்டா சுட்டு வீட்டுற பிறகு கொண்டு போவேன். இன்ஸ்பெக்டர், செய்யாத குற்றத்துக்கு என்ன கைது செய்ய பாக்குறீங்க. செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க நான் என்னைக்கும் தயாரா இருக்கேன். ஆனா நான் செஞ்ச குற்றத்தினால ஒரு சகோதரி கல்யாணம் நின்று போய் அவ அனாதை ஆயிட்டான். அவ கழுத்துல 3 முடிச்சு விழற வரைக்கும் என்ன நீங்க கைது செய்ய முடியாது. தள்ளி போக. குற்றவாளியை எதிர்ப்பேனே தவிர அவனை பார்த்து பயப்படுறவன் அல்ல. வழிவிடுங்க. உனக்கு இருக்கிற வழி ஒன்னே ஒண்ணுதான், அதான் செய்யும். சரி, உங்க இடையூறுகளை சமாளிச்சுக்கிட்டு நல்ல வழியிலேயே வெளியே போவேன். அது உன்னால முடியாது. நிச்சயமா இங்க இருந்து போவேன். உங்களால என்ன தடுக்க முடியாது. என்ன பிரிஞ்சு போன தங்கச்சிய இப்ப நான் பார்த்துட்டேம்மா. அந்த ஆனந்தத்துல எனக்கு வலியே தெரியல. அண்ணா, வாழ்க்கையில முதலா அண்ணான்னு தங்கச்சி கூப்பிடுற மாதிரி பாச உணர்வு ஏற்பட்டுச்சு. வாமா, பீரோல இருக்கிற அந்த பணத்தை எடுமா. அம்மா, நாராயணனுக்கு நான் தர்றேன்னு சொன்ன பணம் இதோட சேர்ந்து போச்சு. இப்பவே இந்த பணத்தை நாராயணனுக்கு கொடுத்துட்டு வரேன். வேண்டாம் அண்ணா, நீ சிந்தின ரத்தத்தால் எனக்கு திலகமிட்டு திருமணம் பண்ண போறியா? அப்படி இல்லம்மா, விஸ்வநாதனுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நாம் பண்ண சபதத்தின் கடைசி நாள் இது. நீ ஒருத்தனுக்கு துணைவியாக போகும் நாள், அதோட என் லட்சியம் நிறைவேற போற நாளுமா. தப்பி ஓடி போயிட்டானா? உயிரை வாங்கிடுவானே பாரிஜாதா. எண்ணி பாக்குறியா? எண்ணி கொடுக்கட்டுமா? 50,000 நம்ம பந்தயத்துக்கு இந்த பணம் செல்ல. எதனாலன்னா இதன் மேல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. என் ரத்தத்தை சிந்தி அந்த பணத்தை தர்றேன்னு உங்களுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இந்த நோட்டு மேல படிஞ்சிருக்கிறது அந்த ரம்பாதேவி ரத்தம். இல்லன்னு சொன்னா நம்பணுமா? பணத்தையும் வாங்க மாட்டேன், மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஒன்ன சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்னபடி தர வேண்டிய பணத்தை தந்துட்டேன். சபதப்படி தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அது முடியாது. அது ஏன் முடியாதுன்னு இப்பவே உனக்கு சொல்றேன். 50,000 ரூபாய் தந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தையை மாறிட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்காவிட்டா நான் சிந்துன ரத்தமும் வயர்வையும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை சித்திரவதை பண்ணி பழிய தீர்த்துக்குவேன்னு அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போறேன். கோதண்டராம் ஆளுங்க ராஜேந்திரன் தூக்கில போயிட்டானுங்க. தன் மகளை அவனுக்கு எஸ்டேட்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாம். உயிருக்கு உயிரானோன்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டானே. தம்பி மணி, என் பையனை எப்படியாவது காப்பாத்து மணி.
காப்பாத்தப்பா, காப்பாத்து. பாத்தியா, இந்த இடத்துக்கு உன்னை நான் வரவழைச்சத. நீ எப்படி என்ன வரவழைச்சியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்தது நீ தப்பி போகாம பாக்குறதுக்கா. அது நடக்காத காரியம். என் கையாட்கள் நீ இங்கிருந்து தப்பி போகாதபடி பார்ப்பாங்க. அதுக்குள்ள போலீஸ் வருவாங்க. உன்னை கொண்டு போய் ஜெயில் கம்பிகளை எண்ணும்படி செய்வாங்க. ஜெயில் கம்பிகள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்காக இல்லை, உனக்காக. ஆனா உன்னை என் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரம்பாதேவி செத்து போன கேஸ்ல நான் உன்னை மாட்ட வச்சு போலீஸ் பின்தொடர்படியா செய்திருக்கேன். நீ தந்திரக்காரன்னா நான் பெரிய மந்திரக்காரங்கிறத மறந்துடாதே கோ தண்டராமா. உன் கைவிரல்ல இருந்த நவரத்ன மோதிரம் இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பாரு. அது இருக்காது. செத்து போன ரம்பாதேவியோட விரல்ல இருக்கும். ஸ்டேஜில் உன் விரல்ல இருந்து கழட்டி அவனுக்கு சன்மானமா கொடுத்தேன். உன் காலில் கிடக்கிறது உன் செருப்பா பாரு. உன் வலது கால் செருப்ப ரம்பாதேவி செத்த இடத்திலேயே நான் தான் விட்டுட்டு வந்தேன். கோதண்டராமா, நீயும் நாராயணனும் சேர்ந்து பேங்க கொள்ளையடிச்சு அதை செய்தது எங்க அப்பா தான் அநியாயமா அவரை சாகடிச்சிங்க. உன்னை பழி வாங்குங்கிறதுக்காக தான் இத்தனை காலம் நிழலா பின்தொடர்ந்தேன். நீ குற்றங்கள் செய்யும்படி செய்த. நீ அப்படிப்பட்ட அறிவாளின்னு தெரிஞ்சுதான் என் மகனை கோதண்டராம கடத்திட்டு போயிட்டான்னு உனக்கு சொல்ல வச்சு உன்னை இங்க வரவழைச்சோம். இப்ப உன் கதையை முடிக்க போறோம். இவனை எங்கேயே சித்திரவதை பண்ணி என் கண்ணு முன்னாலேயே கொள்ளுங்களா. விஸ்வநாதனை கொண்ட மாதிரியே ரேகாவையும் கொல்றேன்டா.
நெஞ்சுமலை ஏற்பட்டு செத்த மாதிரி நீங்க மூச்சு தேவை சாக போறீங்க. எங்க அம்மா அனாதைய செத்த மாதிரி நீங்க 2 பேரும் அநியாயமா சாக போறீங்க. நீங்க பண்ண துரோகத்துக்கு அக்கிரமத்துக்கு இதுதான் தண்டனை. இதுதான் வாங்க இன்ஸ்பெக்டர், இந்த கொலகாரனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கலாம்னு பார்த்தா எங்களை எதிர்த்து அடின்னு அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். ரம்பாதேவிய பாரிஜாலத்தின் உதவியோட இந்த நாராயணன் எப்படி கொலை செய்தாரோ அதுக்கு தகுந்த சாட்சியங்கள் என்கிட்ட இருக்கு. எங்க அப்பாவுக்கும் இந்த கொலையில பங்கு இருக்குன்னு நான் சாட்சி சொல்றேன். இந்த சாட்சி போதுமா இல்ல கோர்ட்ல வேற சாட்சிகளை வரவழைக்கட்டுமா? பாத்தியா நாராயணா, பார்ட்டியை விட்டு இன்னொரு பார்ட்டியில சேர்றதுக்கு நாம கத்துக்கிட்டோம். நம்ம பசங்களுக்கும் நமக்கு சின்ன டிஃபரன்ஸ். நாம கெட்ட பார்ட்டியில சேர்ந்துட்டோம், அவங்க நல்ல பார்ட்டியோட சேர்ந்துட்டாங்க. நீ என்ன சொல்ற? நீ ஒரு புரியாத மனுஷன் ஐயா. விஸ்வநாத், கல்யாணங்கிறது அக்னி சாட்சியா தான் நடக்கும். ஆனா எங்க கல்யாணத்துக்கு உன் ஆத்மா சாட்சியா இருந்தா போதும். எங்களை வாழ்த்து. நீங்க 2 பேரும் மாலை மாத்தீங்க.